15 to 16 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுமே வந்துட்டு பெட் வெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. இது எதனால முதல்ல நடக்குது சார்? எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஷன் கண்ட்ரோல் வரும், அதுக்கப்புறம் யூரினரி கண்ட்ரோல் வரும். ஒருவேளை டே டைம் கண்ட்ரோலில் இருக்குது குழந்தைன்னா மதர் வந்து வில் நாட் பி பாதர்ட். நைட் டைமில் வந்து அவங்க தூக்கத்தில் போயிடுறாங்கன்னா அப்போ வந்து சம் பீப்புள் வெயிட் டில் 6 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்குது, இவங்க அப்பாவும் அப்படி போயிட்டு இருந்தாரு, அது ஒரு ஏஜ் வந்த பிறகு சரியாயிடும் வெயிட் பண்ணோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ தே மே திங்க் தட் 10 இயர்ஸ் ஆனால் சரியாயிடும் அப்படின்னு ஒரு லேட்டண்ட்டாக அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. தே மே நாட் சீக் மெடிக்கல் அட்வைஸ். வாஷ்ரூம் யூஸ் பண்ண பிடிக்கல, அதனால அது நான் யூரின் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்து இட்ஸ் அ கல்ச்சரல் ஃபெனாமினன். அதாவது எப்பவுமே ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். இந்த மேல் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் வந்து தே ஆர் மோர் ஆர் லெஸ் தே டோன்ட் கண்ட்ரோல் அட் ஆல். தெரியாம என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜஸ்ல இருக்காங்க. அது எந்த ரீசன்? இல்ல, இது லேடிஸை பொறுத்த வரைக்கும் தேர் growth is not linear. அதாவது ஒரு ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க யூரின் போவாங்க பெட்லயே. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு ஏஜ் வரையும் வந்துட்டு போவாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஏஜுக்கு தாண்டதும் இப்போ வரையுமே வந்துட்டு நிறைய குழந்தைங்க ஒரு 15 to 16 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுமே வந்துட்டு பெட்டை வெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இது எதனால முதல்ல நடக்குது சார்? நிறைய டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ், அதாவது யூரினரி கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து நாக்டர்னல் இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். அது காமனாக இங்கிலீஷ் வேர்டு வந்து பெட்வெட்டிங். அதாவது குழந்தை தூங்குது, தூக்கத்திலேயே வந்து பெட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுது, நினைவு இருக்கும்போது கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் எவல்யூஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பேபி வந்து அது ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் வரும். ஜெனரலாக சின்ன குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து யூரினரி கண்ட்ரோல் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து யூரினரி கண்ட்ரோல் இருக்காது. பட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து தே வில் கெட் கண்ட்ரோல். நம்ம வந்து டாய்லெட் ட்ரைனிங்கும் மதர்ஸ் வந்து தே வில் ஸ்டார்ட் ட்ரைனிங், மதர் அண்ட் ஃபாதர் தே வில் அட்வைஸ் டாய்லெட் ட்ரைனிங். ஸோ ஸ்லோலி வந்து எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோஷன் கண்ட்ரோல் வரும், அதுக்கப்புறம் யூரினரி கண்ட்ரோல் வரும். ஸோ ஏன்னா மோஷன் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வந்துடுது. அது ஃபஸ்ட்டு வந்து நைட் டைம் கண்ட்ரோல் வரும், அப்புறம் டே டைம், அதுக்கப்புறம் யூரினரி கண்ட்ரோல். யூரினரி கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு டே டைம் கண்ட்ரோல் வரும் குழந்தைக்கு, லாஸ்ட்டாக தான் நைட் டைம் கண்ட்ரோல் வரும். இது வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ். ஸோ அப் டு 6 இயர்ஸ் வரைக்கும் வி அக்செப்ட் பெட் வெட்டிங். ஒருவேளை டே டைம் கண்ட்ரோலில் இருக்குது குழந்தைன்னா மதர் வந்து வில் நாட் பி பாதர்ட். நைட் டைமில் வந்து அவங்க தூக்கத்தில் போயிடுறாங்கன்னா அப்போ வந்து சம் பீப்புள் வெயிட் டில் 6 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. ரீசெண்ட்லி ஐ ஹேட் அ பேஷண்ட் who is 13 இயர்ஸ் கேர்ளு. அப்போ தான் வராங்க, மதர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது ரீசன் என்னன்னா, the mother thinks that இவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்குது, இவங்க அப்பாவும் அப்படி போயிட்டு இருந்தாரு, அது ஒரு ஏஜ் வந்த பிறகு சரியாயிடும் வெயிட் பண்ணோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ தே மே திங்க் தட் 10 இயர்ஸ் ஆனால் சரியாயிடும் அப்படின்னு ஒரு லேட்டண்ட்டாக அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. தே மே நாட் சீக் மெடிக்கல் அட்வைஸ். ஓகே. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஸ்கூல் கோயிங் ஏஜ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே. பிகாஸ் அது டெட்ரிமெண்டலாக இருக்கும். நைட்டில் வந்து அவங்க படுக்கையில் போகிறது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலாகவும் அவங்களுக்கு அது டவுனாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஓகே. அம்மாவும் வந்து ஏன்னா நீ நைட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷீ வில் இன்சிஸ்ட். ஸோ அதனால இட் ஹேஸ் டு பி கரெக்டட். ஓகே. ஸோ அது வந்து பெட் வெட்டிங் ப்ராப்ளம் நம்ம 6 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தே ஷுட் சீக். இப்போ அவேர்னஸ் அந்த ப்ராப்ளத்தை பற்றி இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு வர்றதுனால தே ஆர் கம்மிங். ஓகே. இன்னும் சில பேர் ரொம்ப மோசமாக கேர்ள் இஸ் அபவுட் டு மேரி, அந்த டைமில் அவங்க தே ரியலைஸ் இன்னும் போயிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால அவங்க இது ஆஃப்டர் மேரேஜ் அவங்க இன்லாஸ் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து தே ஆர் சீக்கிங் அட்வைஸ். ஓகே. ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட் டு டிலே ஸோ லாங். இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம்னா அது வந்து நர்வ் மெச்சூரிட்டி ப்ராப்ளம். ஓகே. ஸோ டெவலப்மெண்டலாக அது வந்து டிலே ஆகுது. சப்போஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம்னா நம்ம வந்து கொஞ்சம் டாக்டர் வந்து அது ஸ்கேன் மற்றதெல்லாம் பார்த்து
கிட்னி யூரினரி பிளாடரில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காலாம் பார்த்த பிறகு இப்போ டேப்லெட்ஸ்னாலேயே அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் தேவைப்படாது, சர்ஜரி தேவைப்படாது. ஓகே. ஸோ டேப்லெட்ஸில் அது கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். ஓகே சார். ஸோ யூரினரி கண்ட்ரோல் பற்றி வந்துட்டு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இல்லை எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ண பிடிக்கல, அதனால வந்து நான் யூரின் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்து இட்ஸ் அ கல்ச்சரல் ஃபெனாமினன். அதாவது எப்பவுமே ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். இந்த மேல் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் வந்து தே ஆர் மோர் ஆர் லெஸ் தே டோன்ட் கண்ட்ரோல் அட் ஆல். இன் த சென்ஸ் அவங்களுக்கு டாய்லெட், அதாவது வி ஹேவ் ஈவன் டாய்லெட் இல்லாதப்போ கூட மென் ப்ரிஃபர் ஈவன் டு கோ அவுட் சைட் ஈவன் வென் தெர் இஸ் நோ டாய்லெட். அந்த மாதிரி வந்து சினாரியோ வந்து இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து கல்ச்சுரலி வி ஆர் நாட் அவ்வளோ எவால்வ்டாக இல்லை. ஸோ we may even men will prefer to go outside and even in the open fields. But women வந்து they don't want to go in the open field. So for that they will be trying to postpone. If there is no bathroom, they will try to postpone. The extreme போகும்போது சின்ன வயசுலேருந்தே they mold. For example, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட எனக்கு ஸ்கூல் டாய்லெட் நான் போக மாட்டேன், அதனால நான் மார்னிங் 9 o'clock ஈவினிங் 5 வரைக்கும் they may store the urine. அதே மாதிரி ஜாப் போகிறவங்களும் they may store the urine for 10 to 12 hours. Yes. ஸோ இது ஆக்சுவலாக அப்நார்மல் ப்ராசஸ், அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் தே கெட் யூஸ் டு இட். ஸோ ஸ்லோலி அவங்களோட நார்மல் பிளாடர் கெப்பாசிட்டி 500 ml இருக்கணும், பட் தே மே க்ரோ இட் அப் டு 800-900 ml. தட் மீன்ஸ் ஈவன் 1 liter யூரின் கம்ஃபர்டபுளாக அவங்க வச்சுப்பாங்க. whereas a male person cannot hold. more than 400 ml வச்சுட்டு மேல் பர்சன் will become irritated. ஏதாவது போயே ஆகணும், தேடி தேடி பார்ப்பாங்க. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிளாடர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஸ்டோர் பண்ணிவிட்டு தே ஆர் கோயிங் அட் அ தேர் கன்வீனியன்ட் பிளேஸ். பட் இதனால் விளைவுகளும் இருக்குது. ஸோ த பிளாடரோட கம்ப்ளையன்ஸ், அதோட நரம்பு டேமேஜ் ஆகுது, அதெல்லாம் கூட அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து இட் மே பி அஃபெக்டிங் தம். ஓகே சார். ஃபியூ உமன்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் சும்மா பேசினாவே வந்துட்டு எனக்கு லீக் ஆகுது, எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாக சிரிச்சா வந்துட்டு எனக்கு லீக் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஹெவியாக ஏதாவது நான் லிஃப்ட் பண்ணால் வந்துட்டு எனக்கே தெரியாமல் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜஸ்லையும் இருக்காங்க. அது எந்த ரீசன்? இல்லை, இது லேடிஸை பொறுத்த வரைக்கும் தேர் growth இஸ் நாட் லீனியர். அதாவது ஒரு ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் 3 ஸ்டேஜாக நான் சொல்லுவேன். ஒன்று வந்து அந்த மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற பீரியட், அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு உடலில் வந்து நிறைய மாற்றங்கள், ஹார்மோன்ஸ் ஆர் கோயிங் டு சர்ஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரெக்னன்சி, அகெயின் வந்து அவங்க தே வில் பி சப்ஜெக்டட் டு நியூ சேஞ்சஸ் இன் த பாடி. தேர்ட் ஸ்டேஜ் வந்து மெனோபாஸ், அதாவது மென்ஸ்ட்ரேஷன் நிற்கிற டைம், பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆன பிறகு அகெயின் தே ஆர் அண்டர்கோயிங் சேஞ்ச். 3 தடவையும் வந்து ஹார்மோன்ஸ் வில் ஃப்ளக்சுவேட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹார்மோன்ஸ் பீக் ஆகும், அவங்க வந்து பெண்மை வந்து கரெக்டாக வந்து அதெல்லாம் உருவாகும். அடுத்தது வந்து ப்ரெக்னன்சி டைமில் திருப்பி ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும், டெலிவரி நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் பீரியட்ஸ் நின்ன பிறகு திருப்பி ஹார்மோன்ஸ் லோ ஆகிடும். ஸோ அக்கார்டிங்லி நிறைய மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வருது. ப்ரெக்னன்சியில் டெலிவரியில் வந்து மெயினாக வந்து பிறப்பு உறுப்பு வந்து இஸ் சப்ஜெக்டட் டு சம் ட்ராமா. பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி அந்த இடத்து வழியாக அங்கே வந்து நிறைய டேமேஜ் நடக்கலாம். அண்ட் யூரினரி பாத் வந்து ஆம்பளைங்களுக்கு மாதிரி இல்லாமல் பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறியது, ஒன்லி 4 centimeter. அண்ட் பேபி டெலிவரி டைமில் இது வந்து சப்ஜெக்டட் டு ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் போஸ்ட் டெலிவரி வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஓவர் ஸ்ட்ரெச்னால. ஸோ மசில்ஸ் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சீல் மெக்கானிசம், அதாவது நமக்கு நார்மலாக கண்ட்ரோல் எப்படின்னா பொம்பளைங்களில் வந்து சீல் மெக்கானிசம் சொல்கிறோம். ஸோ நம்ம ஜிப் பேக் பார்த்துருப்போம், எப்படி இப்படி ஒட்டிக்கும், அந்த மாதிரி இப்படி பிரிச்சா வரும். அதே மாதிரி இந்த யுரத்ரா வந்து சீல் மெக்கானிசமில் இப்படி ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து இந்த சீல் மெக்கானிசம் வந்து மசில்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி என்ன ஆகுது, அந்த மஸ்குலர் சப்போர்ட் வீக்கன் ஆகுது. ஸோ இந்த சீல் மெக்கானிசம் வந்து வீக்காக இருக்குது. ஸோ ப்ரெஷர் ஆக்டிவிட்டீஸ், நம்ம வந்து இரும்புகிறோம், தும்புகிறோம், ஆர் சிரிக்கிறோம், கத்தி சிரிக்கிறோம், ஆர் வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம், மோஷன் போர் ஸ்குவாட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றில் இருக்கிற ப்ரெஷரை கூட்டின உடனே இந்த சீல் மெக்கானிசமோட பவரை மீறி வந்து ப்ரெஷர் ஆகும்போது
இந்த சீல் மெக்கானிசம் ஓப்பன் ஆகிறதுனால யூரின் லீக் ஆகும். லீக் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். அதாவது நார்மல் டைமில் லீக் ஆகாது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க செய்யும்போது ப்ரெஷர் அதிகமாகும் போது இட் இஸ் லீக்கிங். ஓகே. ஸோ அது வந்து ஃபெனாமினன் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. ஓகே. ஆஃப்டர் டெலிவரி இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரீ டெலிவரியும் வி ஆர் அட்வைசிங் தெம் டு டைட்டன் தேர் மசில்ஸ் அண்ட் டூ சம் எக்ஸசைஸ். போஸ்ட் டெலிவரி கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணணும், அந்த மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணணும் டு ரீகெயின் த டோன். ஸோ இது வந்து எல்லா கைனகாலஜிஸ்டும் சொல்லி கொடுப்பாங்க. பட் எவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்கணும். அதாவது தே ஷுட் டேக் இட் சீரியஸ்லி பிகாஸ் த பெல்விக் ஹெல்த் இஸ் டிபெண்ட் ஆன் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி சிம்பிள் ஒன். அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே கூட செய்யலாம். they have to tighten the motion canal. அது ஆசனவாய anal canal வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி அவங்க வந்து மூச்சை இழுக்கணும். அது இழுக்கும்போது அந்த மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும். 1 2 3 4 5 அது மாதிரி ஒரு 15 seconds கவுண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து they can do in sitting position also, even when they are feeding the baby or whatever they are doing, they can do it. So if they repeatedly do it many times in a day, especially immediate post pregnancy delivery timeல, post delivery timeல பண்ணும்போது they will regain their tone. So that may be one of the thing where they can gain control. So if post delivery exercises, Kegels exercises ஒரு 3 months பண்ணுறாங்க, அதுக்கப்புறமும் கூட if they have significantா வந்து லீக் ஆகுது, இருமுனாலோ தும்னாலோன்னா definitely they should see a urologist and they should consult. அதுக்கப்புறம் வந்து there are methods to evaluate. நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, மாத்திரைங்களால் கூட அந்த ஸ்பிங்டர் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓரளவுக்கு. ரொம்பவும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னும் போது வி ஹாவ் டு டூ சம் ஸ்லிங் ப்ரொசீஜர் விச் இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். ஒரு சின்ன டேப்பை வந்து வெரி சிம்பிளாக வந்து வி கேன் இன்ஜெக்ட், வி கேன் பிளேஸ் இட் பிலோ தி யுரத்ரா. இப்போ யுரத்ரா இப்படி இருக்குன்னா த ஸ்லிங் இஸ் பிளேஸ்ட் லைக் திஸ் த்ரூ த மசில்ஸ். அது ஒரு பிளாஸ்டிக் மெஷ் மாதிரி, ஒரு மெஷ் மாதிரி, அது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல். இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வென்எவர் தெர் இஸ் அ ப்ரெஷர் ஆகும்போது இந்த ஸ்லிங் வந்து டைட்டன் பண்ணி லீக் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அது எடுத்தெடுப்பில் நம்ம வந்து ஸ்லிங் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து வி ஷுட் கிவ் ட்ரையல், எக்ஸசைஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் ஃபெயில் ஆகும்போது ஸ்லிங் பண்ணலாம். There was a case where a particular lady came to me. It's very interesting. She is very young, only 28, and she had 2 deliveries. After the second delivery, she had a continuous leak. In the madri even simple activities like climbing steps and the madri பண்ணும்போது கூட she had a leak of urine. So unfortunately adhe karanama vechi the husband wanted to divorce her. So to that extent it can be a problem. So she said இந்த மாதிரி discussion is going on like that. Then I said இந்த மாதிரி level of problem இருக்கிறதுனால after evaluation we did the sling. And after the sling patient வந்து complete incontinence stop ஆயிடுச்சு. So patient became all right. So it needs support. To what extent it is bothering the patient? Mostly it is social event. For example ஒரு function போகிறோம், ஒரு 4 பேர் மீட் பண்ணுறோம், then we talks. Suppose it leaks, it's embarrassing-ஆ இருக்கு. So it's more of a social embarrassment, and definitely people can seek advice as far as stress. The other type of incontinence which is very common is urgency. Urgency வந்து அது வந்து there are psychological aspects and non-psychological aspects. For example ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் நடக்குது, பிளாடரில் வந்து அந்த கிருமி வந்து வளருது, அந்த மாதிரி இருக்கும்போது பிளாடர் வந்து இரிட்டேட் ஆகிடும். ஸோ அதிகமாக துடிக்கும். ஸோ அதனால் அடிக்கடி போகணும். சம்டைம்ஸ் அர்ஜென்சி டாமினேட் பண்ணும். அதாவது நம்ம அன்சஸ்பெக்டிங்காக நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், திடீர்னு யூரின் தோணும், நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் ரொம்ப அர்ஜ் அதிகமாக இருக்கும். we have to rush to the toilet. And அந்த ப்ராசஸில் ரஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபியூ ட்ராப்ஸ் லீக்கேஜும் ஆகலாம். தட் இஸ் கால்ட் அர்ஜ் இன்கான்டினன்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் ட்ரபிள்சம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் கூட பேஷண்ட்க்கு நல்லாவே தெரியும் நம்ம இருமினா ஆகும், இந்த மாதிரி பண்ண ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் ஆகும்னா பெரும்பாலும் அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம அவாய்ட் பண்ணிப்பாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக கிடையாது. இஃப் இட் இஸ் இன்ஃபெக்ஷன், இட் மே பி ரிலேட்டட் டு இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷனால் வந்து பிளாடர் இரிட்டபிள் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி அர்ஜென்சி, வாட் எவர் இட் இஸ், ஒர்க் பிளேஸ்,
எங்கே இருந்தாலும் இது பெரிய டிஸ்டர்பன்ஸ். ஓகே. ஸோ அது வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்? கண்டிப்பாக அர்ஜென்சி இன்கான்டன்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கல்ச்சரில் வந்து கிருமி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறோம். சைமல்டேனியஸ்லி பிளாடரை காம் பண்ணுறதுக்கு மாத்திரைங்க இருக்குது. ஸோ இந்த அர்ஜென்சி சென்சேஷன்ஸு எல்லாமே வந்து கம்மி பண்ணலாம். தெர் இஸ் another category. For example, I had a IT worker who is a young lady. She was 23, 24 and working in IT. This lady, there is no infection. நீங்கள் கல்ச்சர் பண்ணால் நோ growth வருது. ஆனால் சிவியர் அர்ஜென்சி, சிவியர் இன்கான்டினன்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் கேட்டகரியில் இருக்காங்க. அகெயின் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் சினாரியோ. It's stimulated maybe by the work itself. Work may be stress. Whatever stress, like an interview, going to an exam, going in a work environment, all those things, watching some horror movie. So number of scenarios which can create ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், பயம் கிரியேட் ஆகிறது எல்லாமே வந்து bladder அதை வெளிப்படுத்தும். So there can be link about those things. So this particular lady has a stressful environment, but she denies stress. நம்ம கேட்டோன்னா நீங்கள் வந்து ஜாபில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை டாக்டர், நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹர் சிம்டம்ஸ் ஆர் ஆல் மோர் டூரிங் ஒர்க். வீட்டில் இருந்தால் ஷீ இஸ் நாட் ஹேவிங் எனி சிம்டம். ஸோ இட்ஸ் ஆல் லைக் இட் கேன் பி சைக்கலாஜிக்கலி மீடியேட்டட். பட் த ப்ராப்ளம் இஸ் நம்ம வந்து இன்ஃபெக்ஷனுக்காக தேடுறோம், ஒன்றும் இருக்காது. வி ஹாவ் டு கிவ் ரிலீஃப் because our quality of life is deteriorating. And urgency also, they are saying I am in an important Zoom meeting, but I have to rush to toilet, it doesn't look good. Now when I break the interview and go. So it is definitely embarrassing, distressing, and work வந்து ஸ்டாப் பண்ணுது. So this category of patients வந்து definitely they should seek medical advice. அவங்களுக்கும் நம்ம வந்து routine investigation பண்ணுறோம், ஸ்கேன்ஸ் அதெல்லாம், இன்ஃபெக்ஷன், ஸ்டோனு, கட்டி, அது மாதிரி விஷயங்கள் பிளாடரை ரூல் அவுட் பண்ணுறோம். அதெல்லாம் எதுவுமே இருக்காது பெரும்பாலும் இந்த குரூப்பில். நோ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வில் பி தேர். அப்போ வந்து வி ஹேவ் டு புட் தெம் ஆன் மெடிகேஷன், வி ஹேவ் டு டீச் தம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், வி ஹேவ் டு மேக் தம் மோர் சோம்பர். அண்ட் அதிலிருந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். தே மே பி ட்ரிங்கிங் டூ மச் காஃபி or they may be consuming excess water, which also may trigger these events. So lifestyle changes plus matranga, definitely they will once we initiate the tablets, they are becoming more confident. And nowadays we have new medicines coming, like in the small powder form. Even thanni kudikkalanalum you can carry it in your pouch. And if there is an urgency episode, immediately you can take the powder and it acts immediately. So even if there is a place where you don't get water, இது வந்து இந்த பவுடர் போட்டோன்னா அந்த நாக்கில் கரைஞ்சிடும். ஆக்ஷன் இஸ் இமீடியட். ஸோ நைஸ் குட் மெடிசன்ஸ் ஹவ் கம் டு கண்ட்ரோல் தி பிளட். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணுறது, எந்த டைமில் நான் வந்துட்டு டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் நான் கூட ஒரு ஆள் தான். ஸோ நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு நானும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.